நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே. இந்த வீடு திட்டம் சம்பந்தமான பிரச்சனை இது 1982ஆம் ஆண்டில் இருந்து இப்ப கிட்டத்தட்ட 43 வருடங்கள் கடந்தும் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. இந்த சீனோர் வீடு திட்டமானது களுவங்கேணி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த உறுதி இல்லாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இது சம்பந்தமாக பேசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசி உண்மையிலே இன்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்றது வெறுமனே ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக கடந்த அரசாங்கத்தில் இருந்தது போலே வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட ஜனாதிபதி அவர்கள் பிம்சவிய என்ற திட்டத்தின் கீழே காணி உரிமை இல்லாதவர்களுக்கு ஒப்பம் வழங்குறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே உரிமை என்ற வேலை திட்டத்தின் கீழே உறுதிகள் வழங்குறதாக சொல்லப்பட்டது. ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய அமைச்சின் ஊடாக ஒரு குழு ஒன்றை நியமித்து இது ஒரு தனியார் காணியிலே அமைக்கப்பட்டது என்று சொன்னால் மிக தெளிவாக இது இந்த வீடு திட்டம் அமைக்கப்படும் பொழுது களுவங்கேணியிலே தெரிந்திருக்க வேண்டும். அந்த காலப்பகுதியில் இருந்தவர்களுக்கு இது ஒரு அரச காணி இல்லை என்று. இப்போ இது இன்று தனியார் காணி ஒன்றிலே அமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த மக்கள் இதுக்கு என்ன செய்யலாம்? அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழிவகுக்க வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய கேள்வி, உங்களுடைய அமைச்சின் ஊடாக இதுக்கான ஒப்பம் வழங்குவதற்கு ஒரு பொறிமுறையை கண்டுபிடித்து ஒரு குழுவை நியமித்து என்னை பொறுத்தவரையில் இதுக்கு ஆட்சி உறுதி எழுதுவது மட்டும்தான். அப்படி என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஆட்சி உறுதி எழுதுறதுக்கான ஏற்பாடுகளையாவது அரசாங்கம் ஏன் செய்து தர முடியாது? ගරු කතානායකතුමනි මම කලිනුත් සඳහන් කරා වගේ මේ ව්‍යාපෘතියේ තාක්ෂණික සහාය තමයි නිවාස සංවර්ධන අධිකාරියෙන් ලබා දීලා තියෙන්නේ. ව්‍යාපෘතිය සම්පූර්ණයෙන්ම ක්‍රියාත්මක වෙලා තියෙන්නේ දිවර හා ජල සම්පත් අමාත්‍යාංශය හරහා. එතකොට අපිට අපේ අමාත්‍යාංශයේ විශේෂපතයට අනුකූලව මේ සම්බන්ධයෙන් මැදිහත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න පුළුවන්කම තියෙන්නේ අදාළ ප්‍රදේශයේ දිස්ත්‍රික් ලේකම්වරයාගේ සහ ප්‍රාදේශීය ලේකම්වරයාගේ මැදිහත් වීමෙන් තමයි ඒ වගේ කමිටුවක් පත් කරලා ඉදිරියට කටයුතු කරනවා නම් කටයුතු කරන්න පුළුවන්කම තියෙන්නේ. கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த வகையிலே கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரும் இந்த சபையில் இருக்கும் காரணத்தினால் தயவு செய்து இதை போல எத்தனையோ பிரச்சனைகள் மட்டக்களப்பு எல்லைக்குள்ளே இருக்கின்றது. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் காணி சம்பந்தமான ஒரு பிரச்சனை இதே போல தான் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே எத்தனையோ தரப்புகள் காணிக்கு ஒப்பம் இல்லாமல் இன்னும் இருக்கிறார்கள். அதாவது வீடமைப்பு அதிகார சபையால் கட்டப்பட்ட வீடுகள் இருக்கின்றது, ஆனால் ஒப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போலதான் இந்த யூடிஏ எல்லைக்குள்ள வரும் மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது. உங்களுடைய அமைச்சின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஏனைய அமைச்சர் குழாமுடன் பேசி இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு தீர்வு காணும். உதாரணமாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குறதுக்கே பின்னடிக்கிறார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 8 ஏக்கர் காணியை பிடித்து அதுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வழங்குவதற்கு. அந்த வகையிலே கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். இன்று கவலையான விடயம், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் இல்லை, பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாக இருக்கு. அந்த வகையிலே உங்களால் முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சரை இணைத்து இதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செய்ய இல்லாவிட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம். நன்றி. සාමාන්‍යයෙන් මම කලිනුත් සඳහන් කරා වගේ මේ සම්බන්ධයෙන් මේ වගේ කරුණු සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න පුළුවන්කම තියෙන්නේ දිස්ත්‍රික් ලේකම්වරයාට. ඒ වගේම ජාතික නිවාස සංවර්ධන අධිකාරිය යටතේ විවිධ ව්‍යාපෘති සඳහා ඉඩම් ලබා දුන්නාන් පස්සේ ඒ ඉඩම් වල හිමිකම් ලබා දීම දීර්ඝ ක්‍රියාවලියක්. සමහරලාට මේ වෙනකොට අවුරුදු 30ක විතර කාලයක් යන අවස්ථාව ලබා දීලා තියෙනවා ඒ අයට ගෙවීම් කරන්න. ඒ ගෙවීම් සම්පූර්ණ වුණාන් පස්සේ තමයි ඔප්පු ලබා දීමේ කටයුතු සම්පූර්ණ කරන්න පුළුවන්කම තියෙන්නේ. ඒ අනුව බොහෝ අවස්ථාවන් වලදී බොහෝ ඉඩම් සඳහා ඔප්පු ලබා දීමේ කටයුතු මේ වන විටත් සිද්ධ කරමින් පවතිනවා. මේ නිශ්චිත කාරණා සම්බන්ධයෙන් නිවාස සංවර්ධන අධිකාරියට හෝ අපේ අමාත්‍යාංශයට කිසිවක් කළ නොහැකි. මම හිතන්නේ අදාළ දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවේදී සාකච්ඡා කරලා ඒ සම්බන්ධයෙන් තීරණයක් ගන්නවා නම් හොඳයි.